ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. இந்த நியூ இயர்லேருந்து எல்லாருமே ஹெல்த்தியாக வீட்டில் வந்து ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாமா? நியூ இயர் அதுவுமா ஃபஸ்ட் நாளே வந்து ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்களி, ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. பாதி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணுறனால நம்ம வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா வறுபட்டு வந்தாலே போதும். அரிசி நல்லா வந்து ஃப்ரை ஆகி அது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதுனால நான் 2 தடவை போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா கப்பில் நான் மெஷர்மெண்ட் அளவு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். பல்ஸ் மோடில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். உளுந்து மட்டும் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக பச்சரிசியும் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். கேசரி மாதிரியே அப்படியே சூப்பராக இருக்கும். இது வந்து கோலமாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கப்பு மெஷர்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த புது வருஷம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். எப்படியோ ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம விட மாட்டோம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு கரெக்டாக இந்த பவுட்ரு வந்திருக்கு. இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு தலை நிறைய வந்து நான் போட்டிருக்கேன். வெல்லத்தை துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதும். கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. 1 கப் பவுட்ருக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்குது. இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் 1/2 கப் வேணாலும் நம்ம துருவின வெல்லத்தை சேர்த்திக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதே குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து வெல்லத்தை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். வெல்லைப்பாகு வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் 5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்புக்கு நம்ம 5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணியும் வெல்லைப்பாகும் நல்லா சூடாகி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி நம்ம வடிகட்டின பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச பவுடரை இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கட்டி ஃபஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் வந்து அந்த கட்டியெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். மாவு சேர்த்துன உடனேயே வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு பாதிக்கு பாதி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். இதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். கீழே குக்கரில் கொஞ்சம் வந்து அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. குக்கர் மட்டும் இல்லை, வேறு எது எடுத்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில், ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். நம்ம மாவு சேர்த்துனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தானாக சுருண்டு வந்தால் தான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரண்டியில் ஒட்டுது. நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இதை வேக வச்சோன்னா சூப்பரான உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிரும். நம்ம மறுபடியும் இதில் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் விட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் போதும்.
இந்த அல்வாலாம் பண்ணுற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதை வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். இந்த கரண்டியில் ஒட்டாத மாதிரி வரணும். இதை மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது. நம்ம வந்து இதை நல்லா வந்து நல்லா உருண்டு வருது. இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும். இப்போ சூப்பரான உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டினா நல்லா உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லெண்ணெய் வேண்டாம் ஒத்துக்காதுன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தங்களி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரிங்க்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்கலாம்.